ஸோ யாருக்குமே காத்திருக்காத அந்த ஒரு சூரியனை பலமாக கொண்ட சிம்ம ராசி சார். ஸோ இவங்களோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப்பு, எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அந்த ஒரு திறன், அந்த ஆளுமை, இது எல்லாமே இருக்கிறனால மோஸ்ட்லி அரசியல்லையும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஒயிட் கலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க சார். அப்போ ராசியான கலரில் நாங்கள் ஒயிட்டை எதிர்பார்க்கலாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து அந்த இளஞ்சிவப்பு நிறம், கோல்டன் கலரு, தங்க கலரு, இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த கலர்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா கிரீடம் இல்லாத ஒரு ராஜா கிடையாதுன்னு சொல்ற மாதிரி, ராஜ்யம் இல்லாத ஒரு ராஜா கிடையாதுன்னு சொல்ற மாதிரி, சிம்ம ராசிக்காரர்கள் அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்ட உடனே வெண்மை நிற சட்டை போடலாம், ஆனா கருப்பு நிற பேண்ட் போடக்கூடாது. ராஜா இருப்பாரு, ராஜ்யம் இருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் வெண்மை நிற சட்டையில அப்படியே லைட்டா அப்படியே கிரே கலர் பேண்ட், ஒரு கோல்டன் கலர் பேண்ட், பிரவுன் கலர் பேண்ட், இதெல்லாம் போடும்போது, பெண்களாக இருந்தால் அப்படியே கோல்டு கலர்ல அந்த ஜருக சேலைன்னு சொல்லுவாங்கல்ல சாரி, இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு அந்த கம்பீர தோற்றம். இயற்கையிலேயே சிம்மம் நடந்தால் அழகு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது கொள்ளை அழகு, இருக்கிறதுலேயே சிம்மம் பார்த்தால் அழகு, இதெல்லாம் போடும்போது கன அழகுன்னு சொல்லுவாங்க. ஆக சிம்ம ராசிக்காரர்கள் நின்னா தேருங்க, அந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்து வெளியில கொண்டாந்து மக்கள் எல்லாம் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை தங்க கலரும் வெள்ளை சட்டையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அந்த கலர்ல அவ்வளோ அம்சமா சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க.